நம்ம வாழ்வு மாறும். நம்ம ஸ்பெஷலா தேவனுடைய பார்வையில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த பிளெஸிங் ப்ராமிசஸ் நிறைய இருக்கு. மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல. ப்ராமிஸ் வேர்டை பிளெஸிங் வேர்டா நினைச்சு அதை பிராக்டிஸ் பண்ணுங்க. அந்த வார்த்தை பொண்ணாக உங்களுக்கு விளை. அங்கே 23ஆம் அதிகாரம் 8, 9, 10 யோபு புஸ்தகத்தில் அதெல்லாம் சொல்றான். நான் சோதித்த பிற்பாடு 10வது வசனத்துல நான் பொன்னாக விளங்குவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபைகளும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, கடந்த ஜனவரி மாதம் எல்லாம் எங்களை பாதுகாத்தீர். இன்றைக்கு புதிய மாதமாகிய இந்த பிப்ரவரி மாதம் 2024ஆம் வருஷத்தில் எங்களுக்கு கொடுக்க போகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதமான வார்த்தை என்ன என்பதையும், அதிலே பங்குகள் நாங்கள் எவைகளெல்லாம் தேவனுக்கு என்று சாட்சியாய் அதிலே நாங்கள் பங்குள்ளவர்களாய் மாறுவதற்கு கற்றுத்தரப் போகிறேன் என்றும் நாங்கள் அறிவதற்கு திறந்த காதுகளை தந்தருள்வீராக. தேவனுடைய நாமத்தை மாத்திரம் நாங்கள் இந்த வேளையில மகிமைப்படுத்துகிறோம். கடந்த மாதத்தில் செய்த ஒவ்வொரு நன்மைகளும் உள்ளத்தின் ஆழத்தில் நினைத்து உமக்கு நன்றி பாராட்டுகிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய சாட்சியாய் வழி நடத்துவீராக. துதிகர மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்றைய நாளினுடைய வாக்குத்தத்த வேத வசனம். வேதத்தின் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறுவப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் எதை நமக்கு கொடுக்க விரும்புகிறாரோ அதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தனி மனிதனும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒவ்வொரு மனிதனையும் வழிநடத்துகிற தேவன் அவர் ஒருவரே. இதோ இந்த நாளிலும் இந்த திருச்சபை கரிஸ்மேட்டிக் ஆங்கிலிக்கன் சர்ச் ஆஃப் இந்தியா, சர்ச் ஆஃப் தி ஆல்மைட்டி, இந்த சபையில் நமக்கு கொடுக்கப்படுகிற வேத வாக்கியம் மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 24வது வேதவசனம். இந்த வசனம் இப்படியாய் நமக்கு சொல்லுகிறது, ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிற தேவச்சனமே, இங்கே இந்த கடைசி பகுதி 6வது பகுதி சொல்லுகிறது, நமக்கு உண்டாகும், உங்களுக்கு உண்டாகும். இப்போ அது எப்பொழுது உண்டாகும்? 5வது ஸ்டெப் சொல்லுகிறது, there is a time. அப்பொழுது இந்த டைமுக்கு முன்பாக நமக்கு என்ன இருக்கிறது? we have to have faith upon the word. நீங்கள் விசுவாசித்தால்தான். மூன்றாவதுடைய காரியங்கள் என்ன? இந்த விசுவாசம் எதை குறித்து இருக்கப்பட வேண்டும்? அவைகளை பெற்றுக்கொள்ளுவோம் என்று. இப்போ அவைகளை பெற்றுக்கொள்ளுவோம் என்கிற அந்த ஸ்தானத்தை எங்க ஆண்டவர் வைக்கிறார்னா, பர்டிகுலாரிட்டி. எவைகளை
நீங்க எதை டு த ப்ராப்பர் கோர் எவைகளை கேட்டுக்கொள்ளுவீர்களோ எவைகளை எதன் மூலமாய் நாம் கேட்டுக்கொள்ள முடியும்? இட் இஸ் த்ரூ பிரேயர். ஜெபம் பண்ணும் பொழுது. வேத வசனம் 6 பிரிவுகளை இந்த வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. At the time of prayer, at the time what we ask particularly, at the same time what we have been asking that will be given to us through faith, and at the particular time it will not be given unto you, it will be made as a product unto you. ஆண்டவர் சொல்லுகிறார், அவைகள் உண்டாக்கப்படுகிற what was created in the creation. Prayer is not an ordinary one. It shows the way to create. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. புரிஞ்சுதா? அல்லேலூயா சொல்லுங்க. புரிஞ்சுதா? இங்கே ஆண்டவருடைய ஜெபமாகப்பட்டது what Jesus, the Father and the Holy Spirit made a request upon the mud. மண்ணின் மீது ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறாங்க. நல்லா சொல்லுங்க, ரிக்வெஸ்ட். ரிக்வெஸ்ட்னா இது எங்களுக்கு வேணும், கேட்டு பெற்றுக் கொள்கிறது. பிதாவாகிய தேவனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் ஒரு மனிதன் எங்களுக்கு வேண்டும் என்று கேட்டதின் நிமித்தம் அவங்களால ஒரு மனுஷனை சிருஷ்டிக்க முடிந்தது. இங்கே உண்டாகும் இம்பார்ட்டன்ட். தேவ ஜனமே, நீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்களும் நானும் தேவனுடைய ஜெபத்திலே உருவாக்கப்பட்டவர்கள். விசுவாசிக்கிறீங்களா? நீங்களும் நானும் உங்களுக்கு உண்டாகும் என்கிற அவருடைய வார்த்தைகள் நமக்கு டொமினியன் பவரை நமக்கு கொடுத்து உண்டாக்கினார். நம்மள ஒரு பேனா, அது இங்கோட இருந்தால் அது பேனா, இல்லைன்னா வெறும் பேனா. ஒரு மனிதனுக்குள்ள தேவனுடைய மகிமை இருந்தா அது தேவ மகிமையை பெற்றிருக்கிற ஒரு மனுஷன், இல்லைன்னா ஆர்டினரி மனுஷன். ரைட்? இவைகள் at the creation, சிருஷ்டிப்புல எல்லாம் இருந்தது. ஆனா இப்போ இந்த ஜெபத்தை குறித்து இப்போ தேவன் என்ன சொல்லுகிறார்? இது இருந்தா போதுமா இப்போ காலகட்டத்துக்கு? அன்னைக்கு ஃபுல் டிவைனிட்டில இருந்தது எல்லாமே. ஆண்டவர் உலகத்தை உண்டாக்குற பொழுது எல்லாரும் என்னவா இருந்தது? ஃபுல் டிவைனிட்டி இருந்தது. ஆனால் டிவைனிட்டி இது சரிந்து போய்விட்டது. டவுன், ஒரு சரிவை மேற்கொண்டது. God want to proclaim the same power of creation towards mankind. விழுந்து போன மனுஷன் மத்தியிலே, சரிந்து போயிருக்கிற மனுஷன் மத்தியிலே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், தேவனை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், தேவன் எல்லாரையும் எதிர்பார்த்து அவர் அந்த சிருஷ்டிப்பு மறுபடியும் கொடுக்க விரும்புகிற அவருடைய அன்பு அது என்ன செய்கிறது என்றால் சூட்சமத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த வேத பகுதி, if this wants to be have a good result upon your prayer, இந்த வார்த்தைகள் உங்க ஜெபத்துல ஒரு வல்லமையா இருக்கப்பட வேண்டுமானால், இப்போ வேத வசனம் அடுத்ததிலே வருகிறது. 25
26வது வசனத்துல, அதே மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை அவர் பிரகடனப்படுத்துகிறது. என்ன சொல்லுகிறார்? அவருடைய வார்த்தை நமக்கு என்னவாக அது பிரதிபலிக்கப்படுகிறது. இங்கே வேத வசனம் சொல்லுகிறது, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவர் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறைவை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார்கள். இந்த டிவைனிட்டியில பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் ஆதாமை சிருஷ்டிக்கிற பொழுது வித் ரியல் பியூர் டிவைனிட்டியில உண்டாக்கினார் மனிதனை. தேவனுடைய நோக்கம் மாத்திரமே அங்க இருந்தது. தேவனுடைய சித்தம் மாத்திரமே அங்க இருந்தது. தேவனுடைய திட்டம் மாத்திரமே அங்க இருந்தது. தேவனுடைய தீர்மானம் அங்கே இருந்தது. But because of the downfall of the man, மனிதனுடைய வீழ்ச்சியினாலே மனிதனுடைய சரிவு உண்டாக்கப்பட்டது. இந்த உண்டாக்கப்பட்டதை உடைக்கிறார் தேவன். God wants to break the bondage. இப்ப கற்றுத் தருகிறார், ஒரு மனிதனை அவருடைய சிந்தைகளிலும் அவருடைய செயல்பாடுகளிலும் வெறுப்பும் கசப்பும் உள்ள ஒரு வாழ்க்கையை மனிதன் பெற்றுக் கொண்டிருக்கிறார். பொறாமைகள், எரிச்சல்கள், வன்கண் கிரியைகளோடு கூட மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சொந்த குடும்பத்துல பிள்ளைகளை வெவ்வேறாக ட்ரீட் பண்ணுகிற ஒரு காரியத்தை மனிதன் உண்டாக்கப்பட்டவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பிரிவினைகள், டிஸ்கிரிமினேஷன், பிரித்தாளுகிற தன்மைகள், டெஸ்பரேட், தனித்து விடப்படுகிற தன்மைகள், இதை காட்டிலும் பகிரங்கமான குரோதங்களும் தேவனுக்கு விரோதமாய் பாவ சிந்தைகளும் மனிதனுடைய வாழ்விலே உண்டாக்கப்பட்டது. But God wants to rectify. இவைகள் உங்களுடைய பரிபூர்ணமான பரிசுத்த குணாதிசயங்கள் ஒருபுறம் இருக்க, the type of prayer, the dedication through prayer, the involvement with prayer is important என்று தேவன் கற்றுக் கொடுக்கிறார். அவர் சொல்லுகிற முதலாவது சாட்சியான ஒரு ஜெபம், நீங்கள் நின்று 25வது வசனம் மார்க் 11, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால், எந்த குறைகளாக வேண்டுமானால் இருக்கும். மனக்கசந்து ஒரு டிராபிக்ல உங்களுக்கு விரோதமா அப்படி இப்படி போயிருப்பான், ஆனா உள்ள மனம் கசப்பு. அவனை நீங்க திட்ட வைக்கல, ஒண்ணுமே இல்லை. அந்த நேரத்தில் அந்த மனக்கசப்போடு கூட அந்த பகுதியை தாண்டிட்டீங்க, வீட்டுக்கு வரைய சாயந்தரம் அப்படி ஒரு நிகழ்ச்சி ஏற்படலாம், ஏதோ வேற நிகழ்ச்சி. இந்த கோபத்தை பிசாசு உன் குடும்ப நிகழ்வுல கொண்டு வந்து சேர்த்துருவான். It was a beginning of just through thought. பட் நிகழ்வாக அது குடும்பத்தின் மத்தியிலே சாயந்தரமும் அடுத்த நாள வந்து ஆண்டவருடைய பார்வையில நம்மை எப்படி எப்படியெல்லாம் நடக்கணும்னு விரும்புகிறார், எப்படி எப்படியெல்லாம் நம்மளை சிருஷ்டிக்கணும்னு எத்தனை ஆண்டுகள் அவர் கணக்கு பண்ணாரோ நமக்கு தெரியாது. ஆனா நம்மை ஒரு டிட்டர்மைன்டு ஃபேக்டரோடு கூட உன்னுடைய முதலாவது வாழ்விலே கிறிஸ்தவனுக்கு இருக்கிற ஜெபத்தை நீ ஸ்டார்ட் பண்ணு. இவர் எந்த குற்றத்தையும் சொல்லல, லிஸ்ட் போடல.
அவங்களுக்கு இது குற்றம் என்று உணரப்படுகிற ஒரு காரியத்தை குறித்து டு த இண்டிவிஜுவல் விசுவாசித்தால் அந்த இண்டிவிஜுவலோட கூட பேசுகிறார். நீ விசுவாசிக்கலாம், அதை பத்தி கவலை இல்லை, அது நீ உண்டாக்கப்பட்ட லிஸ்ட்ல தான் இருந்துட்டு இருப்போம். உங்களுக்கு உண்டாகும் என்று சொன்னாலே அதை நிலைநிறுத்துவதுதான் தேவனுடைய வாஞ்சை நம்ம மேல. அதைத்தான் நீங்க மறுபடியும் அதை வாசிக்கிறேன். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி. இப்போ திஸ் பிரேயர் இது முதலாவது எதுக்காக கொடுக்கப்படும் என்றால் உங்களுக்கு மன்னிப்பு உண்டாகும்படி. பிரேயர்ல நீங்க எதை தி பெஸ்டா ஃபர்ஸ்ட் பெற்றுக்கொள்கிறீங்க? மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறீங்க. ஆசீர்வாதம் அதுதான். நம்ம எடுத்த உடனே பிரேயர்ல எதை எதையோ கேட்கிறோம். நாம பிரேயர்ல முதலாவது கிரியேஷன்ல நடந்த நன்மையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். கிரியேஷன் நடந்த தீமையை நான் விட வேண்டும். ஆண்டவர் பார்த்த உடனே எதை குறையா சொல்லியிருப்பாரு? இந்த கனியை சாப்பிட்டீங்களா? இந்த கனியை சாப்பிட சொன்னது யாரு? ஆண்டவர் விளக்கங்களை சொன்ன போது அவங்களுக்கு என்னவா இருந்திருக்கும்? பிசாசு மேல பயங்கரமான கோபம் இருந்திருக்கலாம். இவங்க தெய்வீக தன்மையை கெடுத்ததுனால ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பயம் உண்டாக்கப்பட்டிருக்கலாம். போராட்டத்தினுடைய அறிகுறிகள் அவர்களுடைய மைண்ட்ல இருந்திருக்கலாம். இனி நாம் தரித்திரத்தை பார்ப்போமா என்கிற உள் உணர்வுகள்ல அவனுடைய கான்சியஸ், சப்கான்சியஸ், இன்னர் கான்சியஸ், அவனுடைய ஆப்சன்ஸ் மைண்ட், கான்சியஸ் எல்லாம் ஓபன் ஆகி பயம் அதையெல்லாம் காட்டி ஒரு திகில் உண்டாக்கப்பட்டு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உங்க வாழ்க்கையில் நீங்க எதையெல்லாம் நீங்கள் இப்போ ப்ராப்ளம் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறீங்களோ இந்த வேத வசனத்தின் மூலமாக உங்களுக்கு மன்னிப்பு உண்டாகும்படி யூ ஸ்டார்ட் யுவர் பிரேயர். So far கேட்டுக்கிட்டே இருக்கோம் ஆண்டவர்கிட்ட. சத்தியத்தின்படி கேட்கிறோம், வசனத்தின்படி கேட்கிறோம், உங்க சித்தத்தின்படி கொடுங்க ஆண்டவர் என்றோம். உங்க பிரச்சனையை சொல்லி கேட்கிறீங்க, போராட்டத்தை சொல்லி கேட்கிறீங்க, அதுக்கு உபவாசம் இருக்கிறீங்க, இதுக்கு உபவாசம் இருக்கிறீங்க. பல காரியங்கள்ல நாம் தேவனை நோக்கி சார்ந்து வாழ விரும்புகிறோம். நல்லதுதான். பட் எல்கேஜி, யூகேஜி, 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்காம நேரடியா போய் ஒரு 11th ஸ்டாண்டர்ட் +1 +2 நான் எக்ஸாம் எழுத போறேன்னா ஒருவேளை எக்ஸாம்ல பாஸ் பண்ணலாம் படிச்சு. பட் பள்ளிக்கூட பண்பு என்பது ஒன்று இருக்கு. How to react with children, how to react with masters, professors, teachers. இந்த அனுபவம் நமக்கு இருக்காது. இப்ப ஆண்டவர் சொல்றார், அன்னைக்கு ஆதாமில் இருந்து இன்னைக்கு இந்த வேதத்தை நீ வாசித்து நீ பெற்றுக்கொள்ள விரும்புகிற உன்னுடைய ஆசீர்வாதமான வேத வசனத்தின்படி ஒரு பிராமிஸ் உனக்கு நடக்க வேண்டும் என்று நீ இருந்து சிந்தித்துக் கொண்டிருப்பாயானால் உன்னுடைய வாழ்க்கை குறிப்பேடு, the record in your life, இதுல எங்க குறைவு இருக்குமானால், யார் பேரில் குறைவு இருக்குமானால், ஆதாம் ஏவாளும் கனியை சாப்பிட்டதை தேவன் உணர்த்தின பொழுது அவங்களுக்கு வந்த ஞாபகம், சர்ப்பம் அல்லவா நம்மளை சாப்பிட வச்சிருச்சு. ஒரு ஏக்கம் வந்திருக்குமா? வந்திருக்காதா? இழந்ததுதான். ஆனா ரெமிடி அங்க ஆதாமுக்கு இல்ல, ரெமிடி உங்களுக்கும் எனக்கும் தேவனுடைய அன்பினாலே உண்டாக்கப்பட்டிருக்கிறது. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் அடுத்த 26வது வசனத்தில், நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார்கள். சோ உண்டாக்க எதை தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்தாரோ, எதை உண்டாக்க தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்தாரோ, the first process is மன்னிப்பை குறித்ததானது.
இது எங்க இருக்கோ your prayer will be answered. எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் வசனம் 25 இருந்து 32 வரையிலாக நாம் வாசிக்க கேட்போம். அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேசக்கடவன். இங்கே through the prayer God changes our character, quality and attitude. இந்த ஜெபத்தை பிராக்டிஸ் பண்றவருடைய வாழ்க்கையில என்ன மாற்றங்கள்? அவனுக்குன்னு ஒரு குவாலிட்டி வச்சிருந்தாலே அது அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. அவனுக்கென்று வைத்திருக்கிற கேரக்டர் ஒன்று இருக்கு, அது அவனுக்கு ரெஸ்டோர் ஆகுது. அவனுக்கென்று வைத்திருக்கிற ஆட்டிடியூட், நடத்தை இருக்குது, he is restoring it. அதை திரும்ப பெறுகிற அனுபவத்துக்குள் வருகிறான். Why? When you surrender. உங்களுக்கு மன்னிப்பு உண்டாகும்படி ஜெபம் பண்ணுவீர்களானால், not asking for the resources, ask for source. எதை கேட்கறீங்க நீங்க? ரிசோர்ஸ கேட்கல, பணம் தான் பொருள் தான் கேட்கல, சோர்ஸ கேட்கறீங்க. தேவனிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்ள வேண்டியதை கேட்கறீங்க. இப்படிங்க, ஏன்னா அதுதான் கரப்ட் ஆயிடுச்சு, அதுதான் அடல்ட்ரியா மாறிடுச்சு. வீடு அடல்ட்ரி கிடையாது, தங்க அடல்ட்ரி கிடையாது, வெள்ளி அடல்ட்ரி கிடையாது, நீ போட்டிருக்கிற வாட்சி அடல்ட்ரி கிடையாது. ஆனா எது அடல்ட்ரி? நமக்கு கொடுக்கப்பட்ட குணாதிசயங்கள் எல்லாம் ஆயிப்போச்சு, கலப்படமும் அடல்ட்ரியும் தெய்வீகமற்றதாய் மாறிப்போச்சு. இங்க ஓ ஜெபம் சரியா இருக்குமானால் இங்க வேதம் சொல்லுகிறது, அன்றியும் நாம் ஒருவருக்கு ஒருவர் அவயங்களாய் இருக்கிறபடியினால். ஒரு அவயத்தில் இந்த சுற்றுவரில் ஒரு பொண்ணு இந்த மூளை சொல்லிக்கிட்டே இருக்கும், பொண்ணு வலிக்குது, மருந்து போடும், என்ன நீ சரியா கவனிக்கல, டாக்டர் கிட்ட போ. இந்த மைண்ட் சொல்லிட்டு ஒரு சின்ன அவயம், சுடுவரில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு சின்ன புண்ணை மைண்ட் ரெக்கார்டு மேல ரெக்கார்டு கொடுத்துக்கிட்டே இருக்குது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, எப்படி ஒரு அவயங்களுக்கு ஒரு சிந்தை நம்மை கொண்டு போய் சேர்க்குமானால், இங்கே பொய்யை களைந்து அவனவன் பிறருடனே மெய்யை பேச கடவன். மூவ் வித் ட்ரூத். ஒருவரோட பேசுறீங்க, மாய்மாலமா பேசாதீங்க. அவன் உங்களை மாய்மாலமா பார்த்தா பரவாயில்ல, அவன் உங்கள்கிட்ட சூட்சமா இருப்பான், பரவாயில்ல. யாரு சூட்சமத்தினுடைய அதிபதி? பிசாசானவன். அந்த குணம் உனக்கு வேணுமா? நீ ஜெபத்துல கேட்க வேண்டியவைகள்லாம் இவதான். இதை விட்டு பண பிரச்சனை, போராட்டங்கள் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறோம். சத்தியத்தை அறிகிற பொழுது இவைகள்லாம் கூட கொடுக்கப்படும். அவயங்கள் எப்படி ஒன்றுக்காக பரிதவிக்குது, சரி பண்ணு சரி பண்ணு சரி பண்ணு சொல்லுதா? உங்க அவயத்துக்கு சொல்லுதா மைண்டு? நீ மாத்திரை போடுறது, இன்னைக்கு டயர்டா இருக்கு, கைகால் உளைச்சலா இருக்கு, தலைவலியா இருக்கு, மைண்ட் என்னென்ன பதில் சொல்லுது பாருங்க. அவயத்தை பூரா கொண்டு வந்தது. உச்சந்தலை முடிவெட்டுறதை குறிச்சு சொல்லுது. அது முடிவெட்டணும், ரொம்ப வளர்ந்து போச்சு, இதுக்கு என்ன உயிர் இருக்குது? ரத்தம் தான் வெட்டினா அது பாட்டுக்கு வளருது, காடா வளருது. உங்க சின்ன குழந்தை இருந்து வெட்டி போட்ட முடிய ஜாயிண்ட் பண்ணீங்கன்னா இந்தியாவை சுத்தி வந்துடலாம். ஆமா, ஜாயிண்ட் போட்டீங்கன்னா அவ்வளவு முடி ஒருத்தன் மனசுல மைண்ட்ல. ஒரு நல்ல வளர்ந்த முடி அம்மாவை முடிய பிரிச்சு முடிச்சு போட்டீங்கன்னு வைங்க, தமிழ்நாடு சுற்றளவில் இருக்கு. இந்த அவயங்களை குறித்து இந்த சரீரம் என்ன செய்யுதா? இட் டிசைன்ஸ், அது பகுத்தறிகிறது. இது ஜுரம், வயிற்று வலி, தலைவலி. If your prayer is right, இங்கே வேதம் சொல்லுது, அவனவன் பிறருடனே மெய்யாய் பேச கடவன். அவன் ஜெபம் சரியில்லாதவன் பூரா
உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணு. உண்மைதான், உண்மைதான். பொய்யே இல்லை, வேதம் பொய் இல்லை. அபயம் உனக்கு சொல்லுமானால் நீ டெலிபரேட்டா பேசுற ஒரு நல் தேவனுடைய மனசாட்சி பெற்ற மனிதனாக இருந்திருக்கப்பட வேண்டும். இப்போ மெய்யானதை நாம் பேசவில்லை, நாம் பேசுவதெல்லாம் தேவனுக்கு விரோதமானவைகள். இன்னும் நம்ம பிரேயர் பண்றோம் பேர் உள்ள லூசிபருடைய ஆவியை உள்ள வச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். வாசிக்க கேட்போம் 26. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனியே கடவுது. பிகாஸ் இது நீங்க அன்னைக்கு அதை தீர்க்கலனா இட் வில் பி மல்டிப்ளைட். அது பெருக்கமடைய ஆரம்பிச்சது. பவுல் சொல்றார், அந்த பாவம் என் வயித்துல என்ன செய்யுது? கர்ப்பம் தரிக்கிறது. It will lead to a child. It will lead to a generation. உனக்குள் இருந்து உன் சந்ததிக்கு அது கொண்டு போய் சேர்த்துரும் ஐயா. வாசிக்க கேட்போம். பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். நீங்க இடம் கொடுக்க வேண்டியது ஒண்ணு, இடம் கொடாமல் இருக்கும்படியான ஒரு காரியத்தை சொல்றாரு. நீங்க எல்லாத்துக்கும் இடம் கொடுக்கணும், பட் பிசாசுக்கும் இடம் கொடாமலும் இருங்கள். கொடாமல் இருக்கப்பட வேண்டிய காரியம். உங்களுக்கு தெரியாது, என் வாழ்க்கையில எனக்கு இருக்கிற குற்றம் வெளியால் தான் என்னை பார்த்து கரெக்டா சொல்லுவான். சாட்சிகள் தான் என்னை குறிச்சு சரியா சொல்லுவாங்க. இந்த சாட்சிகள் தான் தேவன் வந்த பொழுது பார்த்த சாட்சி. ஆதாமும் ஏவாளும் எங்க இருந்தாங்க? ஒளிந்து கொண்டு இருந்தார்கள். சோ உங்களை சாட்சியா எப்படி பார்ப்பாங்க? நீங்க ஒளிந்து கொண்டு இருக்கிற தன்மைகள். அதுதான் பிசாசுக்கு இடம் கொடுக்கிற அனுபவங்கள். நீங்கள் மெய்யாய் பேசுகிற ஒரு அனுபவம் இருக்குமானால் பொய்யாய் செயல்படுகிற செயல்பாடு உங்களிடத்துல இருக்காது. உண்மைதானே? கரெக்டா பாஸ்டர் இல்லையா? அப்போ பிசாசுக்கு நம்ம இடம் கொடுப்போமா? இல்லை. தொடர்ந்து வாசிக்க கேட்போம். திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சலனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். தன் கரங்களில் உண்டாயிருக்கிறவைகள் என்ன உன்னாலும் ஒன்னு 10 லட்சம் ரூபாய் தர்மம் செய்ய சொல்ல, 10 ரூபாய் தர்மம் செய்ய. ஒன்னு 50,000 ரூபாய் ஒரு படிக்கிற பிள்ளைக்கு ஒரு கோடார் உரை வாங்கி தர சொல்ல, ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு கோடார் உரை வாங்கி. ஒரு ஏழையை உன் வீட்டுல கூப்பிட்டு வந்து அவர் வைக்க சொல்லல, அந்த ஏழைக்கு ஒருவேளை சாப்பாடு முடியல, அவன் சாப்பாடு கொடுக்கலாம், தப்பில்லை, ஒரு செத்துற போறது. இங்க வேதம் அதைத்தான் கற்றுக் கொடுக்கிறது. உன் செபத்துல எதையெல்லாம் கேட்க வேண்டும் என்று சொல்லி. திருடுகிறவன் இனி திருடாமல் அப்படின்னா என்ன? வேத வசனத்துடைய வியாக்கியானங்கள். அததான் நான் சொன்னேன். டிவைனிட்டி அது நோக்கம், டிவைனிட்டி அது சித்தம், டிவைனிட்டி அது சித்தம், டிவைனிட்டி அது தீர்மானம். நோக்கமும் சித்தமும் திட்டமும் தீர்மானமும். இதை நீ தவற விட்டா நீ யாராக இருக்கிற? இங்க வேதம் சொல்லுகிறது, நீ திருடுகிறவனாக இருக்கிற. You steal the concept of the Lord. அதை தான் இங்க சொல்கிற. நீ ஜெபம் சரியா இருக்குமானா அவருடைய வார்த்தையை திருடிக் கொண்டு ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்கே வேதம் சொல்லுகிறது, திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக நீ வளர்ந்தனா. சத்தியத்துல நீ ஜெபத்துல நீ வளர்ந்தனா, ஜெபத்துல வளராதவனுக்கு நீ கற்றுக் கொடுக்கிறவனா இருப்ப. ஓ திருட வேத வசனத்தை திருடி உள்ள சாப்பிட்டு பிசாசுக்கு நீ இடம் கொடுத்தனால்தான் திருட உள்ள வரா. ஊசி இடம் கொடுக்காத. உனக்குள்ள உன் எந்தூசியாசம் எது மேல இருக்கு? நீ பேராசை மேல இருக்கிறன்னா பேராசை உள்ள இருக்குது. ஊசி இடம் கொடுத்துச்சு பேராசை. இதே உங்க வார்த்தையை திருடிட்ட. யாரை கொண்டு திருடிட்ட? உனக்குள்ள ஒரு அசுத்த ஆவி. பேர் புகழுக்காக ஒருத்தனை அடிச்சு மேல வர நினைக்கிற. அது தங்க பசுமானமா இருந்தாலும் தின்னவன் எங்க இருப்பான்? இந்த வியாக்கியானம் தெரியாத நமக்கு
எத்தனை சாவை பார்த்துட்டு நம்ம வாழ்ந்து வந்திருக்கிறோம். செத்த பணத்தை வச்சுட்டு போய் போடுவான். என்ன போய் போடுவான்? இவ்வளவு போற மகான் இல்லைன்னு போய் போடுவான். அங்க இருக்கவங்க எல்லாம் கண்ணீர் விட்டுட்டு இருப்பாங்க. சார் கை இப்படி வச்சுட்டு சிரிச்சுக்கிடுவாங்க. ஏன் சிரிக்கிறாங்க? பாஸ்டர் பொய்ய சொல்றாரு, சாட்சி சொல்லுகிறவன் பொய்ய சொல்லுகிறான். தேவச்சனமே, சிரிக்கிற நாம செத்ததுக்கு அப்புறமும் நம்ம அப்படி சொல்லிடக்கூடாது. அல்லேலூயா. இங்க அதான் சொல்றார், திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினாலே நலமான வேலைகளை செய்து பழத்தை பறிக்கிற வேலையை விடு. அந்தாலும் ஒரு தருணம் பறிச்சுனாயா? ஆதாம் என்ன பண்ணிருப்பான்னு நினைக்கிறான்? அந்த விதையை தூக்கி அந்த போட்டான் போல உலகத்துல அந்த விதை ஏகப்பட்ட விதையா மாறி போச்சு. இருக்கிறவன் பூரா அதை தான் வாங்கி தொழுங்க. இப்ப வேலை இப்படி பறிக்கலாம் வேண்டாம். அதெல்லாம் உங்களுக்கு பச்சைப்படுறதுக்கெல்லாம் மாறி சொல்லிடுச்சு. சின்ன கமலா ஆரஞ்சு போய் பெருசா ஒரு ஆரஞ்சு வந்துருச்சு. இதெல்லாம் எங்க இருந்து வந்ததுன்னா ஒரு கிராஸ் பாலினேஷன், விஞ்ஞான வளர்ச்சி. விஞ்ஞான வளர்ச்சி பல கேன்சர்களை கொண்டு வருகிறது. விஞ்ஞான வளர்ச்சி ஏசி என்கிற பேர்கள்ல பல கெமிக்கலை யூஸ் பண்ணி மனிதனை சாவடித்துக் கொண்டிருக்கிறது. விஞ்ஞான வளர்ச்சி ஆயில் என்கிற பேர்ல கெமிக்கலை ஆட் பண்ணி சரீரத்தில் இருக்கக்கூடிய இருதயத்துக்கு பல கம்ப்ளைண்ட் கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. ஒரு விஞ்ஞான வளர்ச்சி இவ்வளவு கொண்டு வருமானால் தேவனுக்கு உண்டான பகை ஆத்மாவை என்ன செய்யும்? அதை காரியம். அதைத்தான் சொல்லுகிறார் இந்த வேத வசனத்துல. நீங்கள் தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவுள். Do good deeds with your hands. கைகளினால் பரத்தை படிப்பதற்கு உன்னை ஆயத்தம் பண்ணின பிசாசு, அதுக்கு அடிபணியாத தேவ நோக்கத்துக்கும் தேவ சித்தத்துக்கும் தேவ திட்டத்துக்கும் தேவனுடைய தீர்மானத்துக்கும் உன் கையை கொடுக்க பார். கடவுளோட உன் கையை பிசாசோட கை சேர்க்காது. இவைகள் இருந்து வெளியே வரணும்னா உன்னுடைய ஜெபத்துல தான் இருக்கு. ஒரு ஜெபத்துல தான் இருக்கு. ஒருத்தர் என்கிட்ட வந்தாங்க, பையன் பல ஆண்டு காலமா குடிகாரனா இருக்கிறான். குடியை நாங்களே எவ்வளவு பிரேயர்ல பண்ணி பார்த்துட்டோம், முடியல. நான் சொன்ன உங்க பையனை கூப்பிடுங்க, கவுன்சில் பண்ணுவோம். பாஸ்டர், பிரேயரை விட கவுன்சில் ஒரு பெரிய காரியமா? நான் சொன்ன வேத வசனம் எல்லாம் கவுன்சில் தாயா. வேத வசனம் எல்லாம் நம்மளை என்ன பண்ணுது? தகுதிப்படுத்துது. இது பிரேயர் கிடையாது, இவ்வளவு வழிவகுக்குது. இது ஒரு மார்க்கத்தை கொண்டு வருகிறது. பையனை கூட்டு வந்தாங்க அடுத்த வாரம். தம்பி கேட்டேன், தம்பி இந்த குடிப்பழக்கம் உனக்கு எப்போ வந்தது? உங்க அப்பா அம்மாக்கெல்லாம் தெரியுமா இந்த குடிப்பழக்கம் வந்தது? யாருக்கும் தெரியாது பாஸ்டர், நான் டிகிரி வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். நான் கேட்டப்ப டிகிரிக்கு முன்னாடியே குடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டேப்பா. நல்லா புரியுதுங்களா? பையன் சொல்றான், நான் டிகிரி குடிக்கும் போதுதான் அம்மா அப்பாவுக்கு தெரியும். அப்ப எப்பப்பா குடிக்க ஆரம்பிச்ச? ஒருவேளை +1 +2 குடிச்சிக்க ஆரம்பிச்சியா? இல்ல பாஸ்டர், 9ஆம் கிளாஸ்ல குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அவனை கவுன்சில் பண்ணணும். கேட்டேன், 9ஆம் கிளாஸ்ல யாருப்பா கத்து கொடுத்தது? ஒரு அங்கிள் தான் கத்து கொடுத்தாரு. அங்கிளுக்கு என்ன வயசு இருக்கும்? அவருக்கு ஒரு 45 வயசு இருக்கும். நான் அப்போ 9ஆவது படிக்கிறேன், 14 வயசு. தம்பி, இது உடம்புக்கு நல்லதா, குடியில நல்லா தூங்குவேன். அன்னைக்கு பழகின பழக்கம் இன்னைக்கு குடும்பஸ்தனா ஆகிய என்னால போக முடியும். அவனை சொன்னேன், அந்த 45 வயசு அங்கிளுக்கு இருக்காரா? இல்ல பாஸ்டர்ப்பா, அவர் மரித்து போயிட்டார். குடியில நுரையீரல், லிவர் எல்லாம் கெட்டு போய் செத்து போயிட்டார். தம்பி, அதே இது ஒன்ன பின்தொடரும். நீ முதலாவது அந்த 45 மனிதரை உன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மன்னிக்க ஆரம்பி. ஆண்டவரே, நான் அறியாதிருந்த காலத்துல என்னை பழக்கப்படுத்தின இந்த மனிதரை நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மன்னிக்கிறேன்னு சொல்லி அவருக்கு ஒரு 1/2 மணி நேரம் கவுன்சிலிங். மார்க் 11:25 வசனத்தின்படி, யாருடைய பாவங்களை நீங்க மன்னிக்கிறீங்களோ பிதாவாகிய தேவன் உங்கள் பாவங்களை
உங்கள் தப்பிதங்களை அவர் மன்னிப்பார் என்று வேதம் சொல்கிறது. தேவச்சனமே, அடுத்த 6 மாதத்துக்கு அப்புறம் அந்த சகோதரியை பார்க்கிற சகோதரி சொன்னாங்க, ஐயா அன்னைக்கு பையன் குடிய விட்டவன் இன்னைக்கு எந்த பிரச்சனை இல்லை, நல்லவனா இருக்கிறான். காரணம் என்ன? The word of the Lord as a prayer உனக்குள்ள இறங்கணும். அந்த வார்த்தையை சொன்னவன் எனக்கு blessing வானத்தின் பலகணிகளை திறந்து கொண்டு கொட்டிடுமா? ஒரு பிராக்டிகல், ஒரு பிராக்டிஸ், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதுதான் நல்ல போராட்டத்தை போராடினேன், நான் ஜீவகிரீடத்தை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார் பவுல். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடுகிற அனுபவத்துக்குள்ள நம்ம வரணும். எதை மறக்கணுமோ அதை மறக்கடிக்கப்பட வேண்டும். அப்பதான் உண்டாக்கப்பட்டது கேன்சல் ஆகும். உண்டாக்குவோம் என்று சொல்லப்பட்டது உங்களுக்கு அது உண்டாகும். இந்த உண்டாகும் என்பது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே நிர்ணயிக்கப்பட்டது. நிர்ணயிக்கப்பட்டது அம்மாவுக்கு, சிஸ்டருக்கு, உங்களுக்காக நிர்ணயிக்கப்பட்டது. அதை நீ ஜெபத்துல நீ கேட்கிற பொழுது அவங்களுக்கு யாருக்கு மேலேயாவது வெறுப்பு இருக்கும். சிஸ்டருக்கு, எனக்கு அவங்க மேல வெறுப்பு இல்லை. அப்ப அவங்களுக்கு இருக்கிற வெறுப்புல இருந்து அவங்க வெளிவருவதற்கு, அவங்க யார் தப்பிதமாக அவங்களுக்கு நடந்தாங்களோ அவங்க அந்த தப்பிதங்களை மன்னிக்கிற பொழுது இவங்களுக்குள் வேற ஏதோ சந்ததியிலிருந்து வந்திருக்குது. 3ஆம் 4ஆம் தலைமுறை நீ வருத்தப்படணும் என்று அதிலிருந்து அப்பா அவங்க விடுதலை பெறுவாங்க. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். வாசிக்க கேட்போம். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக்கும்படி பேசுங்கள். Not out of the way of the word of the God. தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள். தேவனுடைய வார்த்தைக்கு அதை சிலேடையாக சொல்லி தன் வசப்படுத்தும்படியாக பயன்படுத்துகிற வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள். What is straight, எது நேர், அதை சொல்லுகிறவனாய் வாழப்பாரு. உன் வாயிலிருந்து வசனத்தை மாற்றி ஒரு கெட்ட வார்த்தையாக மாறுகிற அனுபவத்தை விட்டு நீ வெளியே வருக. தேவன் கேட்டார், எங்கப்பா இருக்கிறீங்க, என்னப்பாச்சு? அவன் சொல்றான், நீங்க உண்டாக்கி கொடுத்த ஏவாள் தான் இந்த கனியை எனக்கு சாப்பிட சொல்லும்படி கொடுத்தா. தேவன் சொன்னமே, இதுதான் கெட்ட வார்த்தை. உங்க பழியை இன்னொருத்தர் மேல போட்டு தப்பிக்க நினைக்காதீங்க. நீங்க போடுற வார்த்தை அது யார் மேல போய் பிரகடனப்படுத்தப்படுகிறதோ, யாரை குறை சொல்லி உன் குறைய அவங்க மேல போடுறீங்களோ அவன் பேசுறது நமக்கே சாபமாக மாறிவிடும். இதுதான் பிசாசுடைய தந்திரம். மல்டி லெவல் மார்க்கெட்டிங் பண்ணிடுவான் நம்மளுக்கு விரோதமா. எல்லாரையும் மளிகை கடையில இருந்து காய்கறி கடையில இருந்து எல்லா இடத்துலயும் அவன் நம்மளை மாற்றி விட்டுருவான். நண்பர்கள்கிட்ட இருந்து, அன்பர்கள்கிட்ட இருந்து, சொந்த பந்தத்திலிருந்து நம்மளை மாற்றி விட்டுருவான். நல்லவங்கன்னு பழகும், அவன் தான் அயோக்கியனா இருக்கிறான். நம்பிக்கையோட சொல்லி கொடுத்திருப்போம், அவன் தான் நமக்கு பின்னாடி முதுகலை குத்துறவனா இருக்கிறான். தேவச்சனமே, நம்மள இருந்து புறப்படுகிறது எப்படி இருக்குதோ அப்படியே நமக்கு வந்து சேரும். நீங்க சரியா இருந்து பாருங்க, முதுகுல உங்களை ஒருத்த போட்ட முடியாது. ஏன்? சிலுவையில வெற்றி சென்று இயேசு சாமி முடிச்சிட்டாரு. விசுவாசிக்கிறீங்களா? இதெல்லாம் அப்புறம் நடந்த சம்பவம் தான், சமாச்சாரங்கள். அவர் வெற்றி சிறந்தது உண்மையானால் உன் முதுகுல ஒருத்தன் குத்தி அவன் வெற்றி சிறக்க முடியாது. அவன் முதுகுல குத்த வந்தா அவன் நல்லவனா தான் மாறி போவான். முதுகு கிட்ட வரும்போது தேவனுடைய ஒளி பிரசன்னம் வெளியே வரும். மனம் திரும்புதலுக்கு உண்டானவனா மாறுவான். உனக்கு சூனியம் செய்கிறவன் தான் உனக்கு ஆத்ம நண்பனா மாற ஆரம்பிப்பான். எப்போ நீ சரியாய் ஜெபம் பண்ணுவாயானா. யாரெல்லாம் நீ ஒப்பு கொடுப்ப தெரியுமா? மகா பாவிகள் எல்லாம் நீங்க ஒப்பு கொடுப்பீங்க ஆண்டவர். ஏன் தெரியுமா? உங்க தப்புங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். அப்பதான் வாசிக்க கேட்போம். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். When you come to know about the process of prayer, ஜெபத்தின் வழிமுறைகளை கற்றுக்கொண்ட நீங்கள் பரிசுத்த ஆவியில நிறைஞ்சி ஜெபிப்பது ஒன்று இருக்கு, பரிசுத்த ஆவி இல்லாம ஜெபிப்பது ஒன்று இருக்கு.
அசுத்தம்னு ஒண்ணு இருக்கு, சுத்தம்னு ஒண்ணு இருக்கு, பரிசுத்தம்னு ஒண்ணு இருக்கு. நிறைய பேருக்கு அசுத்தம் பிடிக்காது, ஆனா சுத்தம் பிடிக்கும். சுத்தத்துல இருக்க விரும்புவான், பரிசுத்தத்துக்கு போக மாட்டான். விளங்குதான் நான் சொல்றது? இப்போ முக்கால்வாசி கிறிஸ்தவர் சுத்தத்துல இருக்கிறான், அப்படி வாழ்க்கை சுத்தத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனா பரிசுத்தத்துக்கு அவன் இன்னும் டிரான்ஸ்பர் ஆகல. அசுத்தம் தெரியுது, ஆனா அவன் டிரான்ஸ்பர் ஆக வேண்டிய இடம் எங்க இருக்குன்னா பரிசுத்தத்துக்கு. ஆனா எங்க இருக்கா? நான் சுத்தனா மாறிட்டேன், நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் வேதம் வாசிக்கிறேன், தஜம் பார்த்துக்கிறேன், வாசி காணி கொடுக்குறேன். அவர் போடுற அந்த அங்கி நான் கொடுத்ததுதான். அவனுக்கு துட்டு கொடுத்ததே யாரு? நீங்க போதும் ஏசப்பா. யாரு கொடுத்தது அவருக்கு அங்கி? இயேசு கொடுத்தார். ஆனா இவன் என்ன சொல்றான்? நான் கொடுத்தாங்கி வாசிச்சிருக்கேன். தேவச்சனமே, கெட்ட வார்த்தை, கெட்ட செயல் மீட்கப்படும் நாள் என்று உனக்கு ஒன்று வைத்திருக்கிறார். உனக்கு உண்டாக்க வேண்டும் என்பதற்காக ஒரு நாளை வச்சிருக்கிறாரு. Don't miss the mark. Hamash, don't miss that mark. பாதி பேரு பல மார்க்குகளை விட்டுட்டோம். பல நன்மைகள் பெற வேண்டியதை நாம் விட்டு இன்னைக்கு கிறிஸ்தவன் என்கிற சுத்த போர்வையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு தேவை பரிசுத்த போர்வை. நம்ம போர்வையா இருக்கக்கூடாது. நம்மளாதான் ஒருவேளை பாட்டு பாடிக்கலாம், போர்வையா என்னை மூடுமையா, போவாஸ் போவாஸ். தேவச்சனமே, அவர் போடுற போர்வை என்ன தெரியுங்களா? ரூஹா அடோனாய் லவாஷ். நம்மள பரிசுத்தாவில அவர் மூட நினைக்கிறார். அந்த போர்வையை கேளுங்க. அப்போ மீட்கப்படும் நாளுக்கு என்று இந்த பரிசுத்தாவி உங்க கையில இருந்து நீங்க அந்த பரிசுத்தாவியை மகிமைப்படுத்தினீங்கன்னா அது துக்கப்படுத்துறாங்க. தேவனை மகிமைப்படுத்துகிற அனுபவம். பல காரியங்கள் we miss them mark. வாசிக்க கேட்போம். சகல விதமான கோபமும் கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. சாம்பிளுக்கு நான் நாளை சொல்றேன். மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுள். ஜெபம் இதுதான் ஜெபம். Make perfect of yourself first. Not at the evil point, not at the right point, but at the holy point. Not at the evil point, not at the pure or real point. Be at the holy point. Be at the holy point. நீ நிற்க வேண்டிய இடத்தை உன் ஜெபத்தின் மூலமா ஃபைனல் பண்ணு. நம்மை அழைத்தது, நம்மேல் ஊற்றப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் சகல விதமான கசப்பையும் கோபத்தையும் மூர்க்கத்தையும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமா இருந்தாலும் நம்மளை விட்டு நீங்குவதற்கு தான். நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்கட்டுக் கொள்ளுவீர்களோ அதை கொடுப்பேன் என்று சொல்றார். Not the house, not the worldly properties, but properties within ourselves. நமக்குள்ளாக நம்ம அவயங்கள்ல ஒரு சின்ன புண்ணு வந்தா நம்மள சொல்லுவது போல நமக்குள் God's activity, நமக்குள் God's view, the supernatural power நமக்குள்ள கேட்கிறோம். Not the ordinary power. The word will bring the supernatural source of life. Not the resource. God brings the source of life. இந்த சகல விதமான குணத்தையும் இந்த ஜெபத்தின் மூலமாய் எது தடையா இருந்தோ அதை உடைப்பதற்கு the blessing, the promise word காட்டிலும் இந்த வார்த்தை உங்களுக்குள் கிரியை செய்யும். வாசிக்க கேட்போம். இவைகள் எல்லாம் தேவச்சனமே, இவைகள் எல்லாம் செயல்பட வேண்டுமானால் இப்போ லாக்க ஓபன் பண்றாரு.
ஒரு டேமை திறந்தா என்ன நடக்கும்? தண்ணி பெருக்கம் அடையும். தண்ணி பெருக்கம் அடைஞ்சா என்ன நல்லா இருக்கும்? விவசாயம் நல்லா இருக்கும். விவசாயம் நல்லா இருந்தா நாட்டினுடைய பொருளாதாரம் நல்லா இருக்கும், மக்கள் நல்லா இருப்பாங்க, செழிப்பை காண முடியும். Just with water, if these processes are good, ஒரு மழை திறந்து விடுகிற ஒரு டேம் தண்ணி இவைகளை கொண்டு வருமானால், God says, உனக்குள் வறண்டு போயிருக்கிற உன் வாழ்வு என்ன சொல்றார்? வாசிக்க கேட்போம். 32. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அருமையான தேவ ஜனமே, இதுல பெரிய லாக் ஓபன் பண்ற சாவி இருக்கு இந்த வசனத்துல. நீங்க தனியா மன்னிச்சீங்கன்னா மன்னிக்க முடியாது. அதான் லாக்கு இல்லை. நீங்க சுயமாக உங்க அறிவு, உங்க ஞானம், அவன் எனக்கு சின்ன குற்றம் பண்ணா முதல் அதனால ஈஸியா நான் மன்னிச்சிட்டான், அவன் பெரிய குற்றம் பண்ணா முதல் அவனை என்னால மன்னிக்க முடியல, அவன் என் குடும்பத்தையே கெடுத்துட்டான் அதனால நான் அவனை மன்னிக்க முடியல, என் பொருளாதாரத்தை வீழ்ச்சியடைய செய்துட்டான் அவனை என்னால மன்னிக்க முடியல. மன்னிக்கிறதுல சின்னது என்றும் கிடையாது, பெருசு என்றும் கிடையாது. உன்னை 4 தலைமுறையா மன்னிச்சிருக்கிறாரு, 4 தலைமுறை ஒன்ன மன்னிச்சிருக்கிறாரு. நீ ஒரு ஆளுடைய ஒரு சின்ன ப்ராசஸ் நீ மன்னிக்க மாட்ட. ஆண்டவர் சொல்றாரு, உன்னால மன்னிக்க முடியாது, என்ன நினைச்சு பாரு. திங்க் ஆஃப் மை செல்ஃப். நீ என்னவாக மாறுறதுக்கு தான் உனக்கு இந்த செப உதவியை நான் கற்றுக் கொடுத்து. அல்லேலூயா. நான் சாதாரண இந்த வேத வசனத்தை இந்த பைபிள்ல நான் எழுதி வைக்கல. கிரியேஷனுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் மறுபடியும் உனக்குள்ள அந்த பேட்டரியை வைக்கணும். பிசாசு பேட்டரி நிறுத்தி போட்டான், அந்த ஜெனரேட்டரை நிறுத்தி போட்டான், அந்த பவரை நிறுத்தி போட்டான். அந்த விதையை தான் நான் இப்போ உள்ள வைக்கிறேன் மறுபடியும். இந்த உலக டிஸ்டில் வாட்டர் இல்ல, பரிசுத்த ஆவிங்கிற டிஸ்டில் வாட்டரை உன் பேட்டரிக்குள்ள ஊற்றுறேன் நான். அந்த சூட்சமத்தை தான் நான் உள்ள ஊற்றுறேன். உன் பேட்டரி பிரமாதமா மாறும், நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்ட. நல்ல வசனத்தை வாசிக்க, நல்ல கவனமா கேளுங்க. அங்கதான் சூட்சமம் இருக்கு. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து. இப்ப ஆண்டவர் சொல்றார், நானும் ராஜி பிரதரும், நானும் ஆல்பர்ட் ஐயாவும் இருக்கிற, நானும் இன்னொருத்தரும் ஒருவருக்கொருவர். யாரு? இப்ப நான் என்கிறது ஆண்டவர். அவரும் நீங்களும் சம்பாஷணை பண்ணுங்க, ஆண்டவரும் நீங்களும் சம்பாஷணை பண்ணுங்க. நீங்க மருமகளோட சம்பாஷணை பண்ணாதீங்க, நீங்க ஆண்டவரோட சம்பாஷணை பண்ணுங்க. நீங்க மனைவியோட சம்பாஷணை பண்ணாதீங்க, நீங்க ஆண்டவரோட சம்பாஷணை பண்ணுங்க. சம்பாஷணை பண்ணும் போது உனக்கு எப்பேற்பட்ட கிரிமினாலஜி எல்லாம் அவர் மன்னித்தாரோ, இப்ப அவருடைய ஆவி உன் மேல டிரான்ஸ்பர் ஆயிடும். அவருக்கு தெரியுமா தெரியாதா உன் மேல இருக்க குறையெல்லாம்? தெரியும், அவருக்கு தெரியும். இப்போ பொதுவா மனிதனாக இருந்தா உன் மனைவியோ பிள்ளையோ எதிர் வீடோ அக்கம் பக்கம் வீடோ உன் வியாபாரத்துல உன்னை கெடுத்தவனோ ஊழியத்துல உன்னை கெடுத்தவனோ உன் பொருளாதாரத்தை கெடுத்தவனோ உனக்கு தெரியாது. அது எப்படி தெரியும்னா, பிசாசு படத்தை சாப்பிட்டு வச்சது வரைக்கும். ஆனா காருடைய பார்வையில, தேவனுடைய பார்வையில அந்த பவரை நீ பெற்றுக்கொள்வாயானால், உன் பொண்டாட்டிக்கோ உன் நண்பர்கிட்டயோ உன் வியாபார தோரணையில உன் பார்ட்னர்கிட்ட நீ கேட்க வேண்டாம். 25வது வசனத்தை சொல்கிற பொழுது, நின்று ஜெபிக்கிற பொழுது என்று வேத வசனம் சொல்லுது. நின்று என்பதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? டிசர்ன், அதை பகுத்தறிந்து. Not knowing about Jesus, knowing Jesus. கர்த்தரை பற்றி அறிந்து கொள்வதில்ல, கர்த்தரை அறிந்து கொள்வது ரெண்டு வித்தியாசம். நீ மனைவியை கண்டறிவதில்லை, மனைவியை பற்றி கண்டறிவதில்லை, மனைவியவே கண்டடைகிற அனுபவம். உனக்கு விரோதிகளை கண்டு அடைகிற அனுபவம் இல்ல,
விரோதியவே நீ யார் என்று கண்டடைகிறான். இங்க அந்த லாக்க ஓபன் பண்ண இன்னிலிருந்து உன் ஜெபம் மாறுகிற பொழுது எது உன் முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கும், எது பிரச்சனையா இருக்கும், எது போராட்டமா இருக்கும், அதை மாற்றுவாரு. இங்கே அதைத்தான் சொல்கிறார், ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்கள் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். தேவன் உங்களோட இருக்கிறது யாருன்னா பாக்குறாங்களா? என்ன பார்ப்பாங்களா? தெரியுமா? உங்களுக்கு தேவனுக்கு ஐக்கியம், மன்னிக்கிறதும் தேவனுக்கு இருக்கிற ஐக்கியம் எப்படியோ பெர்ஃபெக்டா நீங்க மன்னிப்பீங்க. இந்த ஐக்கியம் ஆண்டவரோட ஸ்ட்ராங்கா இருந்தா மன்னிக்கிற ஐக்கியம் மிக ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்பதான் ஒரு ஸ்பெஷாலிட்டிக்கு வருகிறார். எபேசியர் 3ஆம் அதிகாரம் எபேசியர் 3ஆம் அதிகாரம் 17-18. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும், கிறிஸ்து உங்கள் இருதயங்களிலே வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி, பொய்யான மாய்மாலமான அன்பு அல்ல, வேரூன்றப்பட்ட கிறிஸ்துவனுடைய அன்பு உங்களுக்குள் இருக்குமானால் நத்திங் அதர் than that. அதை தவிர வேறு இல்லை. இதை தவிர வேறு இருந்தால் என்ன புரியுதுங்களா? இந்த அன்பை தவிர வேறு உங்களுக்குள்ள இருந்தால் மாய்மாலமான கிறிஸ்தவன் என்ற அடையாளம். மாய்மாலமா பணம் சம்பாதிக்க வைப்பான், ஆனா தேவனுடைய ஆவி பெற்றவன் அல்ல. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும். அப்போ விசுவாசம் எதை கொண்டு இருக்குதோ அதை கொண்டுதான் கிறிஸ்து உங்களுக்குள்ள வாழ்வார். நீ நெகட்டிவா தான் நெகட்டிவ் கிறிஸ்து உள்ள அந்தி கிறிஸ்துவா உள்ள இருப்பான். வெளியே பார்க்கறது கிறிஸ்து மாதிரி தான். ஏன்னா அந்த கிறிஸ்து வேதத்தை சொல்லுவான், வாசிப்பான், வேதத்தை வந்து கேள்வி கொடுப்பான். உங்களுக்கு நீங்க நினைப்பீங்க ஆவியானவர் என்னோடு கூட காலையில் சாயந்தரம் இடைப்பட்டுக் கொண்டே இருக்கிறார். வீட்டில் எலி நெறிய இருப்பது போல, பெரிச்சாலி நெறிய இருப்பது போல இந்த ஒளியின் தூதன் என்ன பண்றான்? உங்களோட நெருங்கிய உறவு வச்சு தேவனை பொறுத்தவரை எப்பொழுதுமே உறவுல இருப்பாரு. அல்லேலூயா. கொஞ்ச நேரம் நெருக்கம், கொஞ்ச நேரம் ஓடுறதெல்லாம் பெரிச்சாலி எலியை போன்ற உள்ள உறவுகள். இது நேரம் வருமா? நைட்டு தூங்குனதுக்கு அப்புறம் பாத்திரத்தை உருட்டும், காலையில் எழுதுகிறதுக்கு முன்னால பாத்திரத்தை உருட்டும். பரிசுத்த ஆவியானவர் 24 hours he is engaged with you. இங்கே வேதம் சொல்கிறது, வாசிக்க கேட்போம். நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி. இப்ப நீங்க நல்லா ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள போறீங்க. இதுதான் ஸ்பெஷாலிட்டி. வாசிப்போம். சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பில் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் என்னதென்று உணர்ந்து. இப்ப இது ஒரு பொருள். இதுக்கு லென்த் இருக்குது, பிரெத் இருக்குது, திக்னஸ். ஒரு பரிமாணம், இரண்டாவது பரிமாணம், மூன்றாவது பரிமாணம் இருக்கு ஒரு பொருள். இதுக்கு நான்காவது பரிமாணம் இருக்கா? உலகத்துல எந்த பொருள் வேணா எடுத்துக்க, ஒன்னே எடுத்துக்க. ஹைட் என்ன, மார்பகம் என்ன, இப்போ நான்காவது பரிமாணத்தை தான் சொல்றா. அதுதான் பாலியங்கிச்சோ ஃபோர்த் டைமென்ஷனல் எழுதினாரு. இங்கே ஆண்டவர் சொல்றாரு, அகலம், நிகழம், ஆழம், உயரம். பரிமாணம் 3 தான். ஒரு வெள்ளை எடுத்துக்கங்க, சர்க்கம்ஃபரன்ஸ், ஹைட், டயாமீட்டர், அவ்வளவுதான். இந்த பாக்ஸ் எடுத்துங்க, ஹைட், விட்த்,
இந்த சைடு உள்ள வித். சோ 1 2 3. அப்ப இந்த ஆழத்துக்கு வச்சுக்கலாமே, அப்ப லென்த் எடுத்துரு. இத திக்னஸ் வச்சுக்காம அப்ப வித் எடுத்துரு. 4 வரவே வராது. நான்காவது பரிமாற்றத்தை தான் தேவன் நம்ம இடத்துல விரும்புகிறார். அது கண்ணுக்கு தெரியாது. அவருடைய அன்பிலே வேரூன்றப்படுகிற ஒரு அனுபவம் தான் அந்த நான்காவது பரிமாணம். அவரை போல் மாறுகிற சாயல் தான் அந்த நான்காவது பரிமாணம். அது என்ன செய்யுமா? மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே அது தேவனுடைய அனுகிரகமாக நமக்கு வந்து சேரும். அந்த நான்காவது பரிமாணம் சரியா இருக்குமானா அதுதான் உன்னுடைய வீடு, அதான் உன்னுடைய வாசல், அதான் உனக்கு கிடைக்கப்படுகிற பொருள், உனக்கு கிடைக்கப்படுகிற ஆயுள் நீட்டிப்பு, உனக்கு கிடைக்கப்படுகிற சரீர சுகபல ஜீவன். இப்ப நல்லா கவனிங்க. அவர் அன்பு வைத்திருக்கிறதுனால நாம மோசமான பார்ட்டியா இருந்தாலும் நமக்கு பிழைப்பு கொடுத்து சொல்றாரு. இப்ப நீங்களே அவரை போல மாறி இருந்தீங்கன்னா, அவரை போல மற்ற மொக்க பாட்டி கொடுக்கிறவன அவனை மாத்திருப்பாரு. நம்ம இவ்வளவு கிரிமினல், அவர் அன்பு வைத்தபடினாலே அந்த அகலமும் நீளமும் உயரமும் ஆழமும் இன்னதென்று அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி தேவன் நமக்கு அனுகிரகம் செய்கிறவர். நீங்க அந்த நான்காவது பரிமாணமாகிய அந்த அன்பின் பரிமாணம் உனக்குள் இருக்குமானா, now travel into the love realm. நீங்க அவருடைய அன்பின் அந்த ஆழத்திலும் அகலத்தையும் உயரத்திலும் அவருடைய அந்த தீர்மானத்தின்படி உள்ள நீளத்திலையும் நீங்கள் இருப்பீர்களானால், நீங்கள் லவ் ரிலம நீங்க ஃபுல்லா நிரப்பிடுவீங்க. ஒரு ஃபுல்லா காத்தடிச்ச ஃபுட்பால் தான் ஒரு சின்ன தட்டுக்கு பறக்கும். அரைகுறையா காற்றடிக்கிற அந்த ஃபுட்பால் காலால தட்டினா போகும். அது தட்டும்போது சொத்து மூவ் ஆகாது. ஃபுல்லா அதில் காத்து பாதிதான். ஆனா ஃபுல் பாலுக்கு உண்டான பிரஷர் இருந்தா அப்படி காலால ஒரு தட்டு தட்டினா அந்த பால் என்ன செய்யுது? சரியான கோல். உன் பவர் ஒரு புள்ளி கூட வேஸ்ட் ஆகும். நீ தட்டுறது எங்க போய் நிற்கும்? கோல் அடிச்சு. தேவச்சனமே, நீ ஜெபம் பண்ணுகிற பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசித்தால் அப்பொழுது உங்களுக்கு அது உண்டாகும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். Not the worldly provinces, இந்த உலகத்தினுடைய ஒரு ராஜாங்கத்தை அல்ல, பரலோக ராஜாங்கத்தை பெற விரும்புவீர்களானால் அவருடைய அகலத்தை நீங்க பார்க்கலாம், அவருடைய உயரத்தை நீங்க பார்க்கலாம், அவருடைய நீளத்தை நீங்க பார்க்கலாம், அவருடைய ஆழத்தின் அந்த அன்பின் அந்த மகிமையை நீங்க காண்பீங்க. அந்த வேத வசனத்தை மனசுக்கு பிடிப்போம். சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் என்னதென்று உணர்ந்து நல்லா திங்க் உணர்ந்து இப்ப வாசிங்க 19 அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். தேவச்சனமே, இந்த ஜெபத்தை நீ பண்ணுவாயானா அப்போஸ்தலனாகிய பவுல் இன்னைக்கு இருக்கிற ஒரு பரிசுத்தவான்கள் வரையில் நீங்களும் பரிசுத்தவான்கள். தேவனை ஏற்றுக்கொண்ட யாரா இருந்தாலும் தேவனுடைய பரிசுத்தவான்யாய் மாறுகிறார்கள். பவுல் மற்றவருக்கு வேண்டுதல் செய்வது போல நீங்கள் வேண்டுதல் செய்து பாருங்கள். புதிய ஏற்பாட்டில் நிருபங்கள் இல்லைன்னா புஸ்தகமே நம்ம வாழ்வு மாறும். நம்ம ஸ்பெஷலா தேவனுடைய பார்வையில்
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த blessing word? ப்ராமிசஸ் நிறைய இருக்கு. மின்னுவதெல்லாம் பொன்னல்ல. ப்ராமிஸ் வேர்டை பிளஸிங் வேர்டா நினைச்சு அதை பிராக்டிஸ் பண்ணுங்க. அந்த வார்த்தை பொன்னாக உங்களுக்கு விளை. அங்கே 23ஆம் அதிகாரம் 8, 9, 10 யோபு புஸ்தகத்தில் அதெல்லாம் சொல்றான். நான் சோதித்த பிற்பாடு 10வது வசனத்துல நான் பொன்னாக விளங்குவேன். God will test you. எப்படி டெஸ்ட் பண்ணுவாரு? குச்சி வச்சுக்கலாம் இல்லை, அன்பை வச்சு கொண்டு வந்துச்சு. அன்பை காண்பித்து நம்மளை டெஸ்ட் பண்ணுவார். என் பிள்ளைக்கு அன்பு ஒண்ணுதான், என் அன்பை கொடுத்துதான் நான் டெஸ்ட் பண்ண போறேன். ஏன்னா தோல்வியில இருக்கிறான் என் பிள்ளை. அங்க குச்சி எடுத்து அடிச்சோம்னா தோல்ந்து போயிடுவான். விழுந்த நிலையில் இருக்கிறோம் நம்மளாம். ஆனா அன்பு நம்மளை தூக்கி விடுவோம். அல்லேலூயா. செபிப்போம். மகா இரக்கமும் கிருபைகளும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, கொடுக்கப்பட்ட வேத வாக்கியங்களுக்காக கோடி ஸ்தோத்திரம். கர்த்தாவே, சமூகத்துல இந்த சபையார் ஒவ்வொருவரையும், யூடியூப்ல பார்க்கிற ஒவ்வொருவரையும் கரத்திலே சமர்ப்பிக்கிறோம். ஆவியானவர் ஒவ்வொருவரையும் உங்களுடைய சித்தத்தின்படி, திட்டத்தின்படி, நோக்கத்தின்படி, தீர்மானத்தின்படி நடத்தி செல்லுவீராக. தேவனுடைய மகத்துவங்கள் காணும் அளவும் உங்களுடைய கிருபையின் மேல் கிருபை, எல்லாவித நன்மைகள் பெறத்தக்கதான மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே தேவன் எல்லாருக்கும் அனுகிரகம் செய்வாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.